இன்று நாம் எளிய மற்றும் எளிதான தக்காளி குளியல் எப்படி செய்வது என்று பார்க்கப் போகிறோம். பொருள்களை சரிபார்ப்போம். 2 நீளமாக நறுக்கிய தக்காளி, 2 நீளமாக நறுக்கிய வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா மற்றும் 4 முதல் 5 பச்சை மிளகாய். இப்போது நாம் 4 முதல் 5 தேக்கரண்டி எண்ணெய் சேர்ப்போம். அதன் பிறகு முழு மசாலா பொருட்களையும் சேர்ப்போம். பிறகு பச்சை மிளகாய் மற்றும் வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயம் நன்றாக வேகும் வரை காத்திருக்கவும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். வெங்காயம் வதங்கியதும் நீளமாக நறுக்கிய தக்காளியை சேர்க்கவும். இதனுடன் சிறிது உப்பு சேர்ப்போம். இதனால் தக்காளி எளிதில் மென்மையாகிவிடும். இல்லையெனில் அது மிக விரைவாக வறுத்துவிடும். தக்காளி மென்மையாகும் வரை இதை 3 நிமிடங்கள் நன்றாக சமைக்க விடுங்கள். பாருங்க, தக்காளி இப்படிதான் நல்லா வேகணும். இதற்கு பிறகு அனைத்து தூள் மசாலா பொருட்களையும் சேர்ப்போம். முதலில் நாம் கசூரி மேத்தியை சேர்ப்போம். ஏனெனில் இது ஒரு நல்ல சுவையை தரும். மேலும் அது நன்றாக சமைக்கப்பட வேண்டும். பிறகு மஞ்சள் தூள். பிறகு உங்களுக்கு எவ்வளவு காரமாக இருக்க வேண்டும் என்பதை பொறுத்து சிவப்பு மிளகாய் தூள் சேர்க்கவும். பிறகு கொத்தமல்லி பொடி. பிறகு கரம் மசாலா. பின்னர் இதனுடன் 1 கப் தயிர் சேர்ப்போம். இப்போது பாருங்கள், இது நன்றாக வெந்துவிட்டது. அதனால் கை நிறைய கொத்தமல்லி மற்றும் கை நிறைய புதினாவை சேர்ப்போம். இப்போது இதை குறைந்த தீயில் 2 நிமிடங்கள் நன்றாக வேகவிடுவோம். எண்ணெய் பிரிந்து வருகிறது பாருங்கள். இப்போது ஊற வைத்த அரிசியை சேர்ப்போம். நான் 2 முழு கப் அரிசியை பயன்படுத்திவிட்டேன். நான் தண்ணீரையும் கொதிக்க வைத்துள்ளேன். இது அரிசியை விரைவாகவும் எளிதாகவும் சமைக்கவோ உதவும். கொதித்ததும் மூடியை மூடுவோம். ஏற்கனவே வெமெநீர் சேர்த்துவிட்டதால் 2 முறை மட்டும் விசில் விடுவோம். 2 விசில் வந்த பிறகு மூடியை திறந்தால் உங்களுக்கு மிகவும் எளிதான தக்காளி பாத் கிடைக்கும். குழந்தைகளுக்கு இந்த உணவு மிகவும் பிடிக்கும். நீங்கள் இதை அவர்களின் பள்ளி மதிய உணவிற்கோ அல்லது இரவு உணவிற்கோ செய்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.